இந்த காலம், இந்த தை மாதம் உங்களுக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கும் ஏற்கனவே செய்து கொண்டிருந்த தொழிலை விரிவுபடுத்தி அதற்கு ஏற்ற பொருளாதாரமும் வங்கியுடைய உங்களுக்கு பங்களிப்பும் நிச்சயமாக கிடைக்கப்பெற்று தொழில் விஸ்தரிப்பு நடைபெறுகின்ற காலம் இது. அதோட 9ஆம் அதிபதி 5ல் இருந்து உங்களுக்கு பூர்வ புண்ணியத்தையும் பாக்கியத்தையும் அளித்து உங்களுடைய அத்தனை எண்ணங்களையும் ஈடேற செய்யக்கூடிய காலம் இந்த காலம். அதாவது தகப்பனாருடைய ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று அந்த தகப்பனாருடைய ஆசீர்வாதத்தினாலேயே தொழில் மிகப்பெரிய வளர்ச்சியை இந்த காலகட்டத்தில் நடக்க இருக்கிறதுங்க. 6ல் உள்ள ராகு என்ன செய்யும் அப்படின்னா, நீங்கள் ஒரு சின்ன விஷயம் தான் எனக்கு, ஆனால் ஒன்றும் சரியாயிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது மிக தவறு. உடனடியாக அதற்கான மருத்துவரையும் அதற்கான நிபுணரையும் சந்தித்து உங்கள் உடலில் ஏற்பட்ட உபாதைகளை சரி செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த ராகு நிச்சயமாக ஒரு சின்ன பிரச்சனையை உடலுக்கு கொடுத்துரும். ஸோ ஒரு சின்ன தலைவலி அப்படின்னு சாதாரணமாக இருந்துடாதீங்க, உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டிய காலம் இது. அதோட 10ஆம் அதிபதி புதன் 5ல் இருப்பதும் ஒரு வளர்ச்சியை கொடுக்குங்க. 11ஆம் அதிபதியான சந்திரன் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுப்பாருங்க.